ஓன் அழுகுது. இந்த கடாவை பற்றி என்ன ஆச்சு அது சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. அதுவா, இது கம்பு உடஞ்சிருச்சு. ஆமாம், நான் வந்தவொன்னே அதான் கேட்டேன், எதுக்கு இது வச்சுருக்கீங்க, விற்றுருங்கன்னு தான் கேட்டேன். அதுதான் ரொம்ப செல்லம். எதனால் வீட்டில் இருக்குது அது சொல்லுங்கள். அவர் வந்து எப்படி சொல்கிறது, இப்போ நான் வேலைக்கு போயிட்டு வந்தனாலும் இவரை பார்த்தா தான் எனக்கு ஒரு சந்தோஷம். அதே மாதிரி அவன் படுத்து தூங்குவான். அப்போது நான் அங்கே வந்து கூப்பிட்டேனாவே எழுந்துப்பான். அப்படியா? ஆமாம், எழுந்து அங்கேருந்து வந்து இவனை கொஞ்ச நேரமாவது கொஞ்சிட்டு போனால் தான் நமக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதனால் அது செல்லப்பிள்ளை ஆகி போச்சு. அதனால் ஊனமாக அது எங்களுக்கு அந்த கொம்பு போனது ஊனமாக தெரியல, எங்கள் கூடவே கூட வச்சுருப்போம் இதை. அந்த மாதிரி ரொம்ப விற்பனை பண்ணுற ஐடியா இருக்கா இல்லையா? இதுயா ஏமா கஷ்டம்தான். கஷ்டம்தான். ஆமாம். சரி சரி, மீதி எல்லாத்தையும் விற்றுருவோம். ஆனால் இதை மட்டும் கொஞ்சம் கஷ்டம்தான். அந்த கசாப்புக்கு தான் எடுப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. அதுதான், அது தெரியும், கொடுக்க முடியாது தெரியும். ஆனாலும் உடஞ்சிது. நைட்டில் அவுத்துக்கின்னு தான் சண்டை போட்டு தான். ஓ, எந்த கடா கூட? அது எது கூடனே தெரியல. அப்படிங்களா? ஆமாம், நான் நைட்டில் எழுந்து வந்து பார்க்கும்போது பார்த்தா பிளட்டு வந்துன்னு இருந்தது. அப்பயே ரொம்ப கஷ்டமாக போய். எத்தனை மாதம் முன்னாடி ஆச்சு இது? ஒரு 3 மாதம் ஆகிட்டுருக்கோம். டிசம்பரில். கயிறு நல்லா டைட்டாக தான் கட்டி, நல்லா தான் கட்டியிருக்கோம். எப்படியோ அவுத்துன்னு போய் அடித்து, மேக்ஸிமம் அவரோட தான் அடிச்சிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். இது இல்லை? ஆமாம். சரி சரிண்ணா. சரி, இந்த கடாவை பற்றி சொல்லுங்கள். இதுக்கு இது பல்லு போட்டுருச்சா இந்த கடா? எது அது போட்டாச்சு. இதுவா? இது போட்டாச்சு, பல்லு போட்டாச்சு. இதுக்கு போட்டாச்சு. ஆமாம். இது எல்லாமே இருக்குது விற்பனைக்கு, எதுவும் ஆகலை இன்னும். நிறைய பேர் வந்து லாட் கேட்டிருந்தீங்க. ஒரு 10 கடாவா? 11. 10 தான், அது ஒன்றும் இல்லை. ஆமாம், மீதி கொடுத்துடலாம். 9 கடாவா? அப்போது 9 கடை இருக்குதுங்க சேல்ஸுக்கு. சரிங்களா? இங்கே வந்து ஒரு விஷயத்த நான் நோட் பண்ணது என்னென்னா, கீழே தாங்க கட்டியிருக்கிறாங்க. ஆனால் கடைலாம் நீங்களே பாருங்கள், நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது பாருங்கள். ஒரு சில இடத்துல வந்து இந்த மாதிரி நான் பார்த்தேன், அங்கே வந்து மெயின்டைன் அவங்களால பண்ண முடியல. அந்த ஒயிட் கலர் கடை வந்து ப்ரௌன் கலர்லாம் மாறிடுச்சு. அங்கே மணல்லாம் ஆடு மேலே ஒட்டி அந்த மாதிரி ஆயிடுச்சு. இங்கே வந்து அப்படி இல்லை, நல்லா க்ளீனாக இருக்குது. இந்த கடாவை பற்றி சொல்லுங்கள். இதுக்கு இப்போ எத்தனை பல்லு? இது இன்னும் பல்லே போடலை. அது பல்லு காமிங்க நீங்கள். இதை பாருங்கள், பல்லே போடலை. நீங்களே பார்த்துக்கோங்க கைஸ். இதுக்கு வந்து பல்லு இன்னும் வந்து போடலை. சரிங்களா? மேபி அடுத்த வருஷத்துக்கு கூட நிப்பாட்டிக்கலாம். புல் போடலை. நல்லா அடர் தீவனமாக போட்டு நல்லா வளர்த்தோம்னாக்கா இன்ஷால்லா நல்லா இன்னும் ஒரு சைஸ் வந்து எதிர்பார்க்கலாம். நல்லா ஒசனங்க. இது லைட்டில் வந்து பிளாக் ஃபேஸ்லும் இருக்குது. இன்ஷால்லா நிறைய பேர் ஃபார்ம்காரங்க கேட்டிருந்தீங்க, இதை பார்த்துக்கோங்க. யாருன்னா இன்ட்ரெஸ்ட் இருந்ததா